ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஃபோர்க்கு கறி தான் நான் வைக்க போகிறேன். எங்கள் அப்பாவுக்கு இந்த கறி தான் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து இதில் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு 80 வயசு ஆகுது, இன்னும் ரொம்ப 85 வயசு ஆகுது. எங்கள் அப்பா இன்னும் ஹெல்த்தாக இருக்கார். அவர் விவரம் தெரிஞ்ச அந்த 5 வயசுலேருந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டுனாலே இந்த ப்ராய்லரை சுத்தமாக தொட மாட்டார். தொட்டாலே நோய் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் வரைக்கும் எங்கள் அப்பா ஒரு ஊசியோ ஒரு மாத்திரையோ மருந்து எங்கள் அப்பா போட்டது கிடையாது. இங்கே நான் நல்ல மசாலாவை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா என்ன அப்படின்னு சொன்னால், வத்தல் நிறைய கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன், மல்லி, அப்புறம் பெருஞ்சீரகம், பட்டை இவ்வளோத்தையும் நல்லா போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அரைக்கணும். அப்படி அரைச்ச மசாலா தான் இந்த மசாலா. நம்ம கிராமங்களில் இப்படி தான் நம்ம அரைச்சி வைப்போம். சில விஷயங்களில் எவ்வளவு தான் நம்ம புதுமையை பண்ணினாலும் அது கண்டிப்பாக ஷியோராக அது நல்லாவே இருக்காது. நம்ம பழமையை சிலதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மசாலா தான் இன்றைக்கி இது கூட நான் சேர்க்க போகிறேன். இது இங்கே தனியாக வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நம்ம கடைசியில் சேர்த்துக்கிடலாம். இதை போட்டு நல்லா இப்படி குழப்பி விட்ருங்க. நல்லா குழப்பி விட்டுட்டு தண்ணி இதுக்கு நிறைய ஊற்றக்கூடாது. அதே மாதிரி எண்ணெயும் இதுக்கு ஊற்றி நீங்கள் தாளிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இது வரைக்கும் ஆகுது இந்த கறியை குழம்ப நான் தாளித்ததே கிடையாது, பார்த்துக்கோங்க. இது நல்லா இப்படி போட்டு இது பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் இது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி இப்படி போட்டுக்கோங்க. இந்த குழம்பு நீங்கள் சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு சிலவங்களுக்கு இது பிடிக்காது. ஆனால் கிராமங்களை பொறுத்த அளவில் இந்த கறி தான் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். அப்போ கூர் கணக்கில் வைப்பாங்க. ரொம்ப சீப்பாக கிடைக்கும், ஆனால் நிறைய கறியும் இருக்கும். இந்த மாதிரி விரைவி ஊட்டிக்கோங்க. கடைசியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம், இந்த சதைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை எடுத்து இப்படி நல்லா போட்டுக்கோங்க. இப்படி போட்டு இந்த இதையும் நல்லா விரைய விட்டுக்கோங்க. இதை நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது இதுலேருந்து தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் ஒத்தக்கிட்டே மொபைல் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அது எனக்கு சரியாக அலைன்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டிய தேவையில்லை. இந்த சைடில் நான் மிக்ஸி ஜாரில் கழுவுறதுக்காக இது புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னா குழம்பு தண்ணியாயிரும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதுக்கு தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. இந்த குழம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது. நல்லா கட்டியாக தான் வைக்கணும், பார்த்துக்கோங்க. தண்ணி இது நல்லா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் இருக்குல்ல, இந்த கண்டென்ஸில் தான் நீங்கள் வைக்கணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா வேக விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ மணமாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டாம், ஓரமாக தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு சாப்பிட்டு எங்களுக்கு வியாதி வந்தது, நாங்கள் ஊசி போட்டுக்கிட்டு அலைஞ்சோம், ப்ரெஷர் சுகர் வந்ததுலாம் இல்லை. எங்கள் அப்பா 85 வயசு ஆகுது, இன்னும் வரைக்கும் ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லாவே இருக்கிறாரு, பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் நீங்கள் வலிச்சு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் வரைக்கும் கிராமங்களில் இதை தான் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, பார்த்துக்கோங்க. இதை இன்னும் நீங்கள் அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியதான். நான் குழம்பு வெந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் நான், அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த கறி சாப்பிட்டதுனால யாரும் நோயும் வரல, ஆயுள் அதிகமாக இருக்குது, நல்லா தான் இருக்கிறாங்க. எங்கள் கிராமங்களை பொறுத்தளவில் சுற்று வட்டார 100கணக்கான கிராமங்கள் இந்த கறியை விரும்பி சாப்பிட்றாங்க.